தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கி க்ளே ஸ்கல்ப்சர் பற்றி பார்ப்போம். எல்லாமே மினியேச்சராக பார்க்க போகிறோம். பெருசாக செய்யாமல் குட்டி குட்டியாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபோம் க்ளே தேவைப்படும். இந்த மாதிரி ஃபோம் க்ளே கிடைக்குது. இது கிடைக்கலனாக்கா குழந்தைங்க ஸ்கூல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற எந்த க்ளேயில் வேணாலும் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வீட்டில் நம்ம சப்பாத்தி செய்யும்போது அந்த க்ளே கிடைக்கும்ல, அந்த மாவு வச்சு கூட நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம். நிறையா வெரைட்டிஸ் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த க்ளேயை வச்சு தான் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். என்னோட நேம் நிர்மல்குமார், நிவேதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேருந்து பேசுகிறேன். இந்த க்ளே மாடலிங் செய்யறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் 6 விதமான டூல்ஸ் இதுலேயே வரும். முன்னாடி பக்கம் 2, பின்னாடி பக்கம் டூல்ஸ் இருக்குது. இந்த செட்லேயே அந்த டூல்ஸு கையில் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸாக நம்ம பண்ணலாம். இதுக்கு தேவை நம்ம ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு அட்டையில் எதில் வேணாலும் டெக்கரேட் பண்ணி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் ஃப்ளார் ரொம்ப ஈஸியானது செய்ய தான் பார்க்குறோம். அதுக்கு நம்ம இதுலேருந்து ஒரு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி குட்டி குட்டி பால்ஸ் செய்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் நிறையா செஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு ஃப்ளார் செய்யறதுக்கு தான் செய்கிறேன் நான். குட்டி குட்டி பால்ஸ் ஒரு ஃப்ளார் செய்யறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 பாலாவது தேவைப்படும். இந்த மாதிரி பால் செய்கிறேன் நான். இந்த மாதிரி க்ளே ஸ்கல்ப்சர், க்ளே மாடலிங், களிமண்ணில் செய்கிறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த க்ளேயில் ஜுவல்லரி பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறையா விதமான ஷோகேஸ் வெரைட்டிஸ் பண்ணலாம். மோல்ட்ஸ் நிறையா பண்ணலாம். மோல்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட சோப்பு இருந்துச்சுன்னா கூட லக்ஸ் சோப் வச்சு கூட இந்த மாதிரி க்ளே ஆட்டம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நிறையா விதமான டெக்கரேட்டிவ் ஒர்க் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இது மாதிரி நிறையா நமக்கு வேணுங்கிற மாதிரி ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக ஃப்ளார் செய்கிறதுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு நான் குட்டி குட்டி பால்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பால்ஸை ஃப்ளாராக பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் பண்ண போகிறோம். ஒரு பேக்கெட்டில் ஒரு பாதி பேக்கெட் மேலே இந்த மாதிரி பால் செஞ்சு வச்சுருக்கோம். நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் தான் எடுத்திருக்கேன். நமக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஃப்ளார்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு கலர் வேணும் அப்படின்னாக்கா இன்னொரு கலர் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் பால் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி 3 ஃப்ளார் பண்ணுறதுக்கு 3 ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே வச்சு கூட செஞ்சு காமிக்கிறேன். ஒவ்வொரு பாலாக எடுத்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ளாருக்கு 5 இருந்தால் கூட போதும். 5 பால் வச்சுருக்கேன். லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு அழகான ஃப்ளார் கிடச்சிச்சு. நம்ம கலராக பண்ணுறனாலும் பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். நம்மக்கிட்ட அந்த டூல்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த டூல்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதையும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு அழகான ஃப்ளார்ஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு உள்ளே பாலாக வேணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளார்க்கு இருக்க மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைன்ஸ் வரணுன்னா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். கீழே வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் வேணும்னாக்கா க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் க்ளே கொஞ்சம் கொலன்னு நமக்கு யூஸ் பண்ணாத மாதிரி இருந்துச்சுனாக்கா அதுக்கு நம்ம ஃபேஸ் பவுடர் இருக்குது பாருங்கள், டால்கம் பவுடர். அந்த பவுடரை எடுத்து கொஞ்சம் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் கொலன்னு இருக்குது, நீட்டாக ஆகிடும். இப்போ நான் இதுக்கு ரோல் பண்ண போகிறேன். நம்ம நார்மல் ரோல் பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ண போகிறேன்.
எதுக்குன்னா ஸ்டெம் மாட்ட வைக்கிறதுக்கு. பாருங்க, ஸ்டெம் வச்சுருக்கிறோம், நம்ம ஃப்ளார் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம ஒரு பாட் மேலே பண்ணலாம், ஒரு பிளேட் மேலே பண்ணலாம், இல்லை ஒரு சுவிட்ச் போர்டில் கூட பண்ணலாம். நம்ம எந்த இடத்துல வேணாலும் இது மாதிரி நம்ம பண்ணலாம். இதுக்கு அடுத்து வந்து லீவ்ஸ் பண்ண போகிறோம். லீவ்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கும் நம்மக்கிட்ட எத்தனை பால் வேணுமோ அத்தனை பால் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். நான் 4 பால் பண்ணியிருக்கேன். இந்த 4 பால் வந்து ட்ராப் ஷேப் பண்ணணும். ட்ராப் ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் மட்டும் ரோல் பண்ணுறதுக்கு 2 பக்கம் கையில் இப்படி பண்ணணும், ஒரு பக்கம் மட்டும் தேய்ச்சி விடணும். அப்போ வந்து ஒரு தண்ணி ட்ராப், வாட்டர் ட்ராப் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்து இந்த கோன் ஷேப்பில் இருக்கிறத எடுத்துகிட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ட்ராப் ஷேப் பண்ணிவிட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணணும். நமக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளார் பண்ணிவிட்டு ஸ்டெம் வச்சுட்டு எங்கெங்கே லீஃப் வேணுமோ அந்த லீஃபை வந்து நம்ம வச்சுக்கலாம். லீஃப் முடித்ததுக்கப்புறம் அந்த லீஃப் எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம லைன்ஸ் போடணும். இதுதான் பேசிக்கு. இதிலேருந்து ஒன்றா வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம். இது ஒரு பாட்டில் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து இது நமக்கு வேணுங்கிற எங்கெங்கெல்லாம் ப்ளேஸ் வேணுமோ அங்கங்கெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த ஃப்ளார் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் அப்படியே வெயிட்லெஸ்ஸாக மாறிடும். அப்படியே உங்களுக்கு லாங் லைஃப் தான். உங்களுக்கு வேணும்னாக்கா இதுக்கு மேலே வார்னிஷ் கூட அடிச்சிக்கலாம், எதுவும் ஆகாது. உங்களுக்கு ரொம்ப லாங் லைஃபாக இருக்கும் இந்த கிளே ஒர்க்கு. இந்த ஃபோம் கிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளாரை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.